நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். துலாம் ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் மேம். எல்லாரையும் சமமா பார்ப்பாங்கன்னா இவங்கள தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி மாற்றங்களை தரும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்மா. துலாம் ராசி சுக்கிரனுடைய அதிபதிங்க. காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகம். அப்ப சனி பகவான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கெத்து தான். சனி பகவான் உச்சங்க. அந்த தொழில், அந்த சுறுசுறுப்பு, எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு எல்லாமே துலாமுக்கு உண்டுங்க. ஏன்னா அந்த நட்சத்திரமே பாத்தீங்கன்னா குரு, ராகு, செவ்வாய்னே அங்க இருக்கும். சித்திரை நட்சத்திரம் இருக்கும், சுவாதி இருக்கும், விசாகம் இருக்கும். அதனால இந்த இடத்துக்கே ஒரு வேல்யூ உண்டுன்னு சொல்லலாம். ஆனா சனி பகவான் உச்சம் பெறனால அதிகமான வேல்யூ இருந்தாலும் 6க்கு உரியவன் இவரு. 6ஆம் இடத்துக்கு உரியவர் போய் உட்கார்றார் குருவோட இடத்துல. 4க்கும் 5க்கும் உடையவர் 6ல போய் உட்கார்றாரு. அப்ப தன்னுடைய வீடு, வண்டி, வாகனம் இதுல கவனம். செலவை கொடுத்துரும்ல. ருணரோக சத்துரும்பாங்க அந்த இடத்த, 6ஆம் இடத்தை. 5ங்கிறது என்னதுங்க? பூர்வீகம், குழந்தை, இதுக்கு செலவு. அப்ப செலவினங்களை அதிகமாக தரும். ஆனா வருமானத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். எப்பயும் துலாமுக்கு சனி பகவான் ரொம்ப பாதிப்பை கொடுக்க மாட்டார். குரு மட்டும்தான் சில விஷயத்த பாதிப்பையோ பகையோ கொடுப்பார், இவர் கொடுக்க மாட்டார். ஓகே மேம். அப்ப இந்த மாதிரி டைம்ல அவங்க தொழில் எது தொடங்கினாலும் வெற்றி ஆயிரும் சொல்ல வரீங்களா? இல்ல, தொழில் சார்ந்து பிரச்சனை வராதுமா. உத்தியோகம் சார்ந்து பிரச்சனை வராது. புதிய தொழில்ல ஓரளவு கவனமா நம்மளுடைய தசாபுத்தி ஜனன இதுல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் குழந்தைங்க, குடும்பத்துல இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தை கல்விக்காக இப்ப எக்ஸாம் டைம் எல்லாம் வருது. சோ இதுக்காக எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே. கடன் வாங்கலாமா இந்த டைம்ல? தாராளமா கடன் வாங்கலாம், ஆனா சீக்கிரம் கட்ட முடியாது. நம்ம என்ன சொல்லிட்டோம்? ருணரோக சத்துருஸ்தானத்துல போய் உட்காரலாம். அப்ப சீக்கிரமா கடனை கட்ட முடியும். கடன் ஏற்படும். சிலருக்கு துலாம்ல கடன் ஏற்படும். கடன் அடையக்கூடிய அமைப்பு ஒரு 70%னா, கடன் வாங்குற அமைப்பு 60% இல்லாம இருக்காது. ஏன்னா அந்த வேலையை செஞ்சிருவார், உட்கார்றாருல. பொதுவாக சனி பகவான் உட்கார்ற இடம் என்னன்னா பால் கிடையாது, உயர்வை கொடுப்பார். அதனாலதான் நம்ம மீனத்தை பயப்படாதீங்க சொல்றது. பாக்குற இடத்தான் பிரச்சனையை கொடுத்துருவாரு. சரிங்களா? என்ன பிரச்சனைனா ஒரு டைம் தான், எல்லா டைம்ல செய்ய மாட்டார்.
ஸோ இவருக்கு நல்லதை தான் கொடுப்பாங்க. பயப்பட வேண்டாம், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பாங்க. ஓகே மேம். திருமணத்தை கொடுத்துருவார். திருமணம்னு சொல்றீங்க, இப்போ துலாம் ராசி பெண்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா நல்லா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. குரு பார்க்க போறாருங்க. அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. குரு சப்போர்ட் பண்ண போறாரு துலாமுக்கு. அதனால கடகத்துக்கு வரும்போது குருவுக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்க, அந்த பார்வைக்கு விசேஷம் உண்டு குருவுக்கு. அதனால அவர் சப்போர்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்துருவார். நல்ல குழந்தைங்க மார்க் வாங்கும். இந்த மருத்துவத்துறை கிடைக்கணும், எம்பிபிஎஸ், டென்டிஸ்ட் ஆகணும், பிடிஎஸ், இது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் சட்டுன்னு வந்து மார்க்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கு. நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா டாப் மோஸ்டுக்கு வாங்குவாங்க. எப்படிங்க, கஷ்டப்பட்டு வாங்குறத விட ஒரு நம்ம படிச்ச கொஸ்டின்லாம் வந்துருச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு இடர்பாடு இல்லாம அவங்களுக்கு கிடைச்சிரும். சோ தொழிலையும் அதேதான். இவங்களுடைய எப்பனா நியாயம், தராசு உச்சம் பெறாருல, அந்த மாதிரி அந்த முரண்பாடான விஷயம் போக மாட்டாங்க துலாம். அதனால அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். ஓகே மேம். கவனம் தேவைன்னா என்ன சொல்லுவீங்க? உடல் ஆரோக்கியம், கடன் விஷயம், இந்த ரெண்டுலயும் கவனமா இருக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், கோயில்கள் சொல்லிடுங்க. கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா 6ஆம் இடத்துல போயிட்டு அங்கதான் தன்வந்திரி பகவான் இருக்கார். அதனால அவங்களுக்கு போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பசு நெய் 1/2 லிட்டர் 1 லிட்டர் கொஞ்சம் மேடை மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி பகவான். அங்க போய் கொடுத்துட்டு புதன்கிழமை அல்லது வியாழன் போலாம் அல்லது வெள்ளி கூட போலாம். சனிக்கிழமை வேணும் போகணும்னு அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை டாப்பு, அடுத்து புதன் கூட போலாம். துலாம் ராசி இவங்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, இந்த மருத்துவம், இந்த இதுக்கு ஜிஹெச்ல எல்லாம் இருப்பாங்க, ஏதாவது மருந்து வாங்குறதுக்கு, கொஞ்சம் அங்க இந்த ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்ன உங்களால முடியுமோ அந்த இடத்து ஜிஹெச்ல போய் உங்களால முடிஞ்ச ஏழை எளியோர்களுக்கு, அந்த யாருக்குங்க, பேஷண்ட்டுக்கு மருத்துவ உதவிகள், ஆமா மருத்துவ உதவி இவங்க கையால வாங்கி அப்படி கொடுத்துரு, காசு கொடுத்துரு வரேமா டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஹார்லிக்ஸ் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு அந்த பஞ்சு காட்டன் கீட்டன் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் உதவிகள் செஞ்சுட்டு வந்தா சிறப்பான விஷயத்த சனி தாக்கம் இல்லாம இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க சொன்னது இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பரிகாரம் தான் சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். வாழ்த்துக்கள்.